Hi friends, welcome to our YouTube channel. So நம்மளோட 70 days free classல இப்போ வந்து 6th first termல சயின்ஸில் யூனிட் 1 வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட யூனிட் 1 வந்து என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 வந்து மெஷர்மெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ அதை வந்து நம்ம எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பன்னாட்டு அழகுமுறை அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதில் வந்து 7 பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் வந்து என்ன அப்படின்னா கெல்வின். டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன, வெப்பநிலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸு. ஸோ டிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னென்னா மீட்டர். அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், தொலைவு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ கரண்ட்டை வந்து நம்ம எஸ்ஐ யூனிட்டாக வந்து என்ன எடுப்போம் அப்படின்னா ஆம்பியர் எடுப்போம். அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்னா தமிழில் மின்னோட்டம். நெக்ஸ்ட் வந்து டைம்னா காலம். ஸோ அதோட எஸ்ஐ யூனிட் வந்து செகண்ட். நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து மோல். நெக்ஸ்ட் வந்து மாஸை வந்து நம்ம நிறைன்னு சொல்லுவோம். ஸோ நிறையோட எஸ்ஐ யூனிட் வந்து என்ன அப்படின்னா கேஜி, கிலோகிராம். ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா பொருட்களின் அளவு. ஓகேவா, தமிழில் அதை வந்து பொருட்களின் அளவுன்னு சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு. அதோட எஸ்ஐ யூனிட் வந்து கேன்லா. ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னா தமிழில் வந்து ஒளிச்செறிவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மட்டும் ஒரு ஷார்ட்கட் வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கேனில் வந்து நம்ம விளக்கேற்றலாம் இல்லையா. ஸோ கேனில் வந்து லைட் பண்ணலாம். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து என்னது, கேன்லா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ வந்து உங்கள்கிட்ட இந்த புக்கு இருந்துச்சுன்னா புக்கை வச்சு பாருங்கள். ஆர்எல் ஸோ நோட் அண்ட் பென் எடுத்து ஜஸ்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கலாம். ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னா என்னது, த கம்பேரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டிஸ் வித் சம் நோன் குவான்டிட்டிஸ் இஸ் நோன் அஸ் மெஷர்மெண்ட். ஸோ அதாவது ஒரு தெரிந்த ஒரு அளவுடன் நமக்கு தெரியாத ஒரு அளவை வந்து கம்பேர் பண்ணுவது, அதாவது ஒப்பிடுவது தான் வந்து அளவீடு எனப்படும், அதாவது மெஷர்மெண்ட் எனப்படும். ஓகேவா. ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு தெரிஞ்ச குவான்டிட்டிஸ் இருக்கும் அண்ட் தெரியாத குவான்டிட்டிஸ் இருக்கும். அண்ட் இந்த தெரிஞ்ச குவான்டிட்டிஸை வச்சு அந்த தெரியாத குவான்டிட்டி கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதோட வேல்யூ கிடைக்குமா. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம். அண்ட் மெஷர்மெண்ட் வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது மெஷர்மெண்ட்டில். ஸோ 2 பார்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்பர் அண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் அப்படின்னா எண் மதிப்பு, யூனிட் அப்படின்னா அலகு. ஸோ 2 குவான்டிட்டி இருக்குது. ஸோ மெஷர்மெண்ட்டுக்கு வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது. மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது, 2 பார்ட்ஸ் இருக்குது, நம்பர் அண்ட் யூனிட். ஸோ எண் மதிப்பும் அப்புறம் வந்து அதுக்கு பேர் அலகு. ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஏதாவது மெஷர் பண்ணணுன்னா நமக்கு அதுக்கு மெஷரிங் டூல்ஸ் தேவை. ஸோ அந்த மெஷரிங் டூல்ஸுக்கு பற்றி கொஞ்சம் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம்னு பார்க்கலாம். மெஷரிங் டேப். ஸோ மெஷரிங் டேப் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அளவு நாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ மெஷரிங் டேப் அப்படின்னா அளவு நாடா அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இது எதுக்கு வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக. ஓகேவா. இப்போ வந்து இட் இஸ் யூஸ் டு மெஷர் த லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஒரு டிஸ்டன்ஸோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு தொலைவினோட நீளத்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், மெஷரிங் டேப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அளவு நாடா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் கிளாக். நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்டாப் கிளாக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு மெஷர் த அக்யூரேட் டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு புக்கை படிக்கிறேன் அப்படின்னா அந்த புக்கை வந்து படித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத வேணால் நம்ம ஸ்டாப் கிளாக் வச்சு கால்குலேட் பண்ணலாம். இப்போ பேங்க் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இவ்வளோ டைமுக்குள்ளாடி இவ்வளோ சம்ஸை வந்து போடணும் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியாக ஒரு செயலை வந்து நடைபெற எடுத்துக்கொள்ளும் அந்த டைம், அந்த காலம் தான் வந்து கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறது தான் ஸ்டாப் கிளாக்கு. நெக்ஸ்ட் வந்து மீட்டர் ஸ்கேல். மீட்டர் ஸ்கேல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பொருளோட நீளத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் மீட்டர் ஸ்கேல். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ். ஸோ இந்த பேலன்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ். ஓகேவா. ஸோ அந்த மாஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறை இல்லையா, மாஸ் அப்படின்னா நிறை. ஸோ இதை கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுறது தான் நம்ம என்னது பேலன்ஸு. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா லென்த்து. ஸோ நம்ம லென்த் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும், லென்த் வந்து அப்படின்னா என்னது, லென்த்துனா என்னது, இப்போ 2 பாயிண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அப்படின்னு
2 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையிலான அந்த டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது தான். டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னது லென்த். ஓகேவா? ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட் அண்ட் அதர் டிசைடு பாயிண்ட் இஸ் நோன் அஸ் லென்த். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னது லென்த். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஒரு ரூமில் உள்ள ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் கூட இருக்கலாம். ஆர் ஃப்ரம் ஒரு கிரவுண்டில் இருக்கிற ஃபுட்பால் கிரவுண்டில் இருக்க அந்த ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் கூட இருக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறோம், இல்லை நம்ம வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் கூட வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட யூனிட் வந்து என்ன அப்படின்னா மீட்டர் தான் இதோட யூனிட். ஸோ இதை வந்து ஸ்மால் லெட்டர் எம்மாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லென்த்தை வந்து எப்படி மெஷர் பண்ணலாம்? மில்லிமீட்டரில் மெஷர் பண்ணலாம், சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ கிலோமீட்டரில் மெஷர் பண்ணலாம். ஸோ மில்லிமீட்டர் அப்படின்னா ஸ்மால் சைஸுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மில்லிமீட்டரில் வந்து மெஷர் பண்ணுவோம். அண்ட் சென்டிமீட்டர் வந்து நம்ம நார்மலாக நம்ம ஸ்கூலில் வந்து யூஸ் பண்ணுற அந்த ரூலர் இருக்குது, அது சென்டிமீட்டர் ஸ்கேல். ஸோ அதில் எவ்வளோ முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பில்டிங்கோட ஹைட்டை வந்து நம்ம மீட்டரில் சொல்லுவோம். அதே இது வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிலோமீட்டரில் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நோ த யூனிட் ஆஃப் லென்த்னு இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். 1 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ மீட்டர்? ஓகேவா? ஸோ 1 கிலோமீட்டர் வந்து என்னது 1000 மீட்டர். அப்போ ஒரு மீட்டர் வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். சென்டிமீட்டரில் 100 சென்டிமீட்டர். அண்ட் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ மில்லிமீட்டர் அப்படின்னா 10 மில்லிமீட்டர். ஸோ இது வந்து பேசிக்கானது. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரியாதவங்க என்ன பண்ணுங்கன்னா படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம எதுக்காக எஸ்ஐ யூனிட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சேமான ஒரு யூனிட்டை வந்து யூஸ் பண்ணணும். சரி, ஒரே மாதிரியான ஒரு அளவீட்டு முறையை உலகம் முழுவதும் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் சயின்டிஸ்ட் வந்து இந்த பன்னாட்டு அலகு முறை அதாவது எஸ்ஐ யூனிட்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எஸ்ஐ யூனிட் ஃபார் லென்த் வந்து என்ன அப்படின்னா மீட்டர் தான். ஓகேவா? லென்த்தோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் அண்ட் மாஸோடது வந்து கிலோகிராம். டைமுக்கு வந்து நம்ம செகண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம்ல. அண்ட் ஏரியா அப்படிங்கிற வரும்போது நம்ம ஏரியா இப்போ வந்து கொஸ்டினில் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்னா நம்ம வந்து வித் எஸ்ஐ யூனிட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தா நம்ம அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஏன்னா எஸ்ஐ யூனிட் கேட்டாலே ஸோ ஏரியாவோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டரில் தான் இருக்கணும். ஸோ மீட்டர் ஸ்கொயர். அண்ட் ஆல்சோ த வால்யூம் ஆஃப் எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் க்யூப். ஓகேவா? சென்டிமீட்டரில் போடக்கூடாது. ஸோ அது மீட்டரில் தான் இருக்கணும். ஸோ மீட்டர் ஸ்கொயர் அண்ட் மீட்டர் க்யூப். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா இப்போது வந்து இப்போ என்ன இருக்குது மீட்ரு இருக்குது. ஸோ மீட்டருக்கு முன்னாடி தான் நம்ம ஆட் பண்ணோன்னா அது ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி ஆட் பண்ணால் அதை சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் மீட்டருக்கு பின்னாடி நம்மளால் ஆட் பண்ண முடியாது, நம்ம வந்து முன்னாடி தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ். ஸோ மல்டிபிள்ஸ் அண்ட் சப்மல்டிபிள்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட் ஆர் கிவன் அஸ் ப்ரிஃபிக்ஸ். ஸோ அப்படின்னா என்ன? இப்போது வந்து சென்டிமீட்டர் இருக்கா? ஸோ இந்த சென்டி அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ். நெக்ஸ்ட் மில்லிமீட்டர் இருக்கா? ஸோ அந்த மில்லி அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ். அண்ட் கிலோமீட்டர் இருக்கா? அந்த கிலோ அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ். ஸோ அதுதான் வந்து சப்மல்டிபிள் இல்லைன்னா மல்டிபிளை வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸாக ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் காலமாக பாருங்கள். 1 மீட்டர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் இப்போது 1 மீட்டர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் இருக்கா? ஸோ நான் இதுலேருந்து 10 டெசிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர்னு இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து நான் 1 டெசிமீட்டர் வந்து ஈக்குவல் டு டேஷ் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன வரும்? 10 டெசிமீட்டர் வந்து 1 மீட்டர் அப்படின்னா 1 டெசிமீட்டர் வந்து என்ன வரும்? 1/10 அப்படின்னு தானே வரும். ஸோ இந்த 1/10 அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா சப் மல்டிபிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். இப்போ நான் வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு அதை வந்து மீட்டரில் 1 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ மீட்டர்னு பார்த்தோன்னா 1/100 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ இந்த 1/100 அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா சப் மல்டிபிள். ஸோ இப்போ லாஸ்ட் ஒன் பாருங்கள்.
லாஸ்ட் ஒன்ல என்ன இருக்குது, கிலோ இருக்கா. ஸோ இந்த கிலோவில் வந்து ஸோ லாஸ்ட்டில் வந்து கிலோ இருக்குது. அண்ட் இந்த கிலோவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 கிலோமீட்ரு, அது வந்து கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஸோ அது 1 கிலோமீட்டருக்குள்ள 1000 மீட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, மீட்டராக வேணும்னா 1000 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட மல்டிபிள் வந்து என்னது, 1000. ஓகேவா. ஸோ நம்மளோட கிலோமீட்டருக்கு மல்டிபிள் வந்து 1000. இதுக்கெல்லாமே சப் மல்டிபிள் 1/10 அப்படிங்கிற சப் மல்டிபிள், 1/100 வந்து சப் மல்டிபிள், 1/1000 வந்து சப் மல்டிபிள் அண்ட் 1/10⁹ வந்து சப் மல்டிபிள். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது என்னென்னா பேரலாக்ஸ் எரர். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடமாறு தோற்றப்பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேரலாக்ஸ் எரர் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறோன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மெஷர்மெண்ட் பண்ணுறோன்னா ஏயும் சியும் எப்படி பார்க்குறாங்க, 2 சைட்லேயும் நின்றுட்டு பார்க்குறாங்க. ஸோ அதோட மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக தப்பாக இருக்கும். இந்த பி வந்து எப்படி பார்க்குதோ அதை கீழ் நோக்கி செங்குத்தாக பார்க்க வேண்டும். ஓகேவா. ஸோ பி பார்க்குறது தான் வந்து அப்படின்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீடிங் ஃப்ரம் பி வில் பி கரெக்ட், ஏ அண்ட் சி வந்து அதோட பொசிஷன் வந்து தப்பு. ஸோ இந்த மாதிரி பார்த்தா நமக்கு வந்து பேரலாக்ஸ் எரர், அதாவது இடமாறு தோற்றப்பிழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு இதை மெஷர் பண்ணணும்னா நம்மளோட ஐ பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். அண்ட் நம்மளோட ஐ வந்து வெர்டிக்கல், நம்ம எதை பார்க்குறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். ஸோ நம்ம கீழே நோக்கி நம்ம எதை பார்க்குறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு மேலே செங்குத்தாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மாஸ். ஸோ மாஸோட எஸ்ஐ யூனிட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மாஸோட எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம். மாஸ் அப்படின்னா இட்ஸ் அ மெஷர் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் ஏ ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் இருக்க அமௌண்ட் ஆஃப் மேட்டர் தான் வந்து என்னென்னா மாஸ். ஸோ மாஸ்னா நிறை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு தான் வந்து என்னென்னா நிறை. ஓகேவா. நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு தான் நிறை. ஸோ அதோட யூனிட் வந்து கிலோகிராம் சொல்லியிருக்கேன். அண்ட் வெயிட் அப்படிங்கிறது என்னென்னா அதோட கிராவிடேஷ்னல் புல் தான் வந்து ஒரு மேட்ரு, அதாவது ஒரு பொருளோட ஒரு கிராவிடேஷனல் புல் தான் வந்து வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெயிட்டும் மாஸும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பேப்பரையும் ஒரு புக்கையும் கையில் எடுத்துக்கிட்டோன்னா எது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி வெயிட்டாக இருக்கிறது வந்து புக்கு தான், ஏன்னா அதோட கிராவிடேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதோட மாஸ் வந்து அதோட நிறை வந்து அதிகமாக இருக்குது. பேப்பரை கம்பேர் பண்ணும்போது அதோட நிறை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலேயே அதோட கிராவிடேஷனல் புல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் அதோட வெயிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக படிக்கணும். ஆன் த மூன் வேர் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தேன் தட் இஸ் ஆன் த எர்த். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா. ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கிராவிட்டி. ஸோ இதுதான் வந்து வெயிட்டோட ஃபார்முலா. ஸோ வெயிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போது வந்து ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் மாஸ் வந்து 45 வந்துச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன 9.8 அப்படி தானே. ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியோட வேல்யூ வந்து 9.8. ஸோ இந்த 9.8ஐயும் 45 மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்குமா. ஸோ அந்த ஆன்சர் தான் வந்து என்னென்னா வெயிட். புரியுதா. ஸோ வெயிட்டோட ஃபார்முலா வந்து என்னென்னா மாஸ் இன்டு கிராவிட்டி தான். ஸோ மாஸோட வேல்யூ வந்து 45 இருந்துச்சுன்னா கிராவிட்டி வந்து ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஜி இஸ் ஈக்குவல் டு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் வந்து என்னது இந்த வெயிட். ஸோ அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போது மாஸ் இருக்குல்ல, மாஸ் இப்போது நான் சொன்ன மாதிரி அந்த 45 kg அந்த மாஸ் இருக்குல்ல. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து 45 kg அப்படின்னா ஸோ அது எர்த்தில் இருக்கும்போது 45 kgயாக இருக்குது. ஓகேவா. எர்த்தில் இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து 45 kg தான். இல்லைன்னா ஒருத்தவங்களோட வெயிட் வந்து
50 kgன்னு இருக்குது ஓகேவா 50 kg. பட் சும்மா சொல்கிறேன், இட்ஸ் நாட் அ கால்குலேட்டட் ஒன். ஸோ ஒருத்தவங்களோட வெயிட் வந்து எர்த்தில் இருக்கும்போது 50 kg இருக்குது. அண்ட் அவங்களோட மாஸ் வந்து 45 kg இருக்குது. ஸோ இவங்க வந்து இப்போது எர்த்துலேருந்து 3க்கு போனாங்க அப்படின்னா அவங்களோட வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஆனால் அந்த மாஸ் வந்து ரெடியூஸே ஆகாது. மாஸ் வந்து எப்படி இருக்கோ, எர்த்தில் எந்த மாதிரி இருந்துச்சோ, எர்த்தில் 45 இருந்துச்சுன்னா அது வந்து 3க்கு போனாலும் அதோட மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. மாஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து வெயிட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். எர்த்தில் வந்து அதிகமாக இருக்கிற வெயிட் வந்து 3க்கு போகும்போது அவங்களோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். எதனால் அப்படின்னா கிராவிடேஷ்னல் புல்லுனால அவங்களோட வெயிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எர்த்தோட மூனோட கிராவிடேஷ்னல் புல் வந்து 1/6 ஆஃப் எர்த் புல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, மூனோடது வந்து 1/6 ஆஃப் எர்த்து கிராவிடேஷ்னல் புல். ஸோ எர்த்துக்கு வந்து 9.8னா மூணுக்கு வந்து நியர்லி 1.6 அந்த மாதிரி கிட்ட தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் எப்போவுமே சேமாக தான் இருக்கும். அதோட வெயிட் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஏன் வெயிட் டிஃபர் ஆகும் அப்படின்னா அதோட கிராவிடேஷ்னல் புல்லுனால தான் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டூ யூ நோவில் பாருங்கள், கிளியராக புரியும். தஸ் ஆப்ஜெக்ட் வெயிட் 6 times லைட்டர் ஆன் த மூன் தேன் த எர்த். ஸோ எர்த்தில் இருக்கிறத விட 6 மடங்கு அங்கே போகும்போது லைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முன்னாடி பார்த்தா அந்த லென்த்துக்கு மாதிரி இதுக்கும் படித்து வச்சுக்கோங்க. 1000 milligram = 1 gram, 1000 gram = 1 kilogram, 1000 kilogram = 1 ton. ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து இதை மாற்றி கூட ஆப்போசிட்டாக கூட படிச்சுக்கலாம். 1 கிலோகிராம் வந்து எவ்வளோ கிராம், 1000 கிராம். 1 கிராம் வந்து எவ்வளோ மில்லிகிராம், 1000 மில்லிகிராம். அந்த மாதிரி கூட படித்து வச்சுக்கோங்க. ஸோ பீம் பேலன்ஸ். ஸோ இந்த பீம் பேலன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, மாசை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பீம் பேலன்ஸ். ஓகேவா? இது வந்து எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா வெயிட், எடையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எலக்ட்ரானிக் பேலன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இந்த டயக்ராமில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. லெபார்ட்டரியில் பார்த்துருப்பீங்க, ஃபுட்டை வந்து வெயிட் பண்ணுற இடத்துல பார்த்துருப்பீங்க, இல்லைனா ஃப்ரூட் ஷாப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாமே இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு டைமு. ஸோ டைமை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நம்ம கிளாக் யூஸ் பண்ணி தான் நம்ம டைமை வந்து கண்டுபிடிப்போம். ஆனால் பழங்காலத்தில் எல்லாம் என்ன யூஸ் பண்ணாங்க? சாண்ட் கிளாக் அண்ட் சன் டயல் வந்து யூஸ் பண்ணி அவங்க டைமை வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. பழங்காலத்தில் ஏர்லியர் டேஸில் பீப்புள் வந்து சாண்ட் கிளாக் அண்ட் சன் டயலை வந்து யூஸ் பண்ணி டைமை வந்து டே டைமை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டிக்கை வந்து நட்டு விட்டு அதோட ஷேடோ விடுறத வச்சியும் டைமை வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு வெசலை எடுத்து அந்த வெசலில் நிறைய சாண்டு ஃபில் பண்ணி அண்ட் அந்த வெசலில் வந்து ஒரு ஹோல் வந்து போட்டிருப்பாங்க. அந்த ஹோல் வழியாக அந்த சாண்ட் எவ்வளோ டைமுக்கு ட்ரா ஆகுதோ, ஸோ டவுன் ஆகுதோ, வெளியில் வருதோ, ஸோ அந்த டைமை வச்சு நம்ம என்னதான் டைமை வந்து கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் காமிக்கிறது தான் வந்து என்னென்னா சாண்டு கிளாக்கு. ஸோ சாண்டு கிளாக் அண்ட் சண்டையெல்லாம் யூஸ் பண்ணாங்க. மணல் கடிகாரம் அப்புறம் சூரிய கடிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபேக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் ஃபேக்டில் வந்து ஆட்டோமொபைல் தானியங்கி இருக்குல்ல, ஸோ தானியங்கியை வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா தானியங்கி வாகனங்கள் வந்து கடக்கும் தொலைவை வந்து இந்த ஆடோமீட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? ஆடோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது ஓடோமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மெட்ரிக் சிஸ்டம் வந்து கண்டுபிடிச்சது ஃப்ரெஞ்சுக்காரங்க 1790 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த ரூலர் அண்ட் ஸ்கேல் இருக்குல்ல, ஸோ அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ வெல்லை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கிணறு வந்து அளந்து நம்ம வெட்டுவோம் இல்லை, ஸோ அளக்கிறதுக்கு நம்ம ரூலர் யூஸ் பண்ணி அளக்குவோம். ஸோ அப்போ ரூலரை கண்டுபிடிச்சது யார்? பெட்வெல். ஸோ வில்லியம் பெட்வெல் வந்து ரூலரை வந்து கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் 2 பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு அலாய் அப்படின்னா என்னது? உலோக கலவை. பிளாட்டினம் அண்ட் இரிடியம் ஆனால ஒரு அலாய் ஆஃப் பிளாட்டினம் அண்ட் இரிடியம். ஸோ இதனால் செய்யப்பட்ட ஒரு ராடு, ஸ்டாண்டர்ட் மீட்டர் ராடு வந்து எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா ஃப்ரான்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸில் பியூரே ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அந்த ராடோட ஒரு காப்பி வந்து எங்கே இருக்குன்னா நம்மளோட நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி டெல்லியில் இருக்கிற இடத்துல வந்து
அதோட காப்பி வந்து இருக்குது. அண்ட் அதோட மாஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம இக்குவேட் பண்ணி 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். அண்ட் இது வந்து 1889லேருந்தே அங்கே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 1 kilogram is equal to the mass of certain bar of platinum iridium alloy that has been kept at the International Bureau of Weight and Measure in Sèvres, France since 1889 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பிளேஸும் ஒரே பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பாரிஸில் வந்து அந்த ராட் வச்சுருப்பாங்களா இருக்கும். ஆர் இந்த பிளாட்டினம் ஈடியம் அலாயால் செய்யப்பட்ட ஒரு பாரை வந்து இந்த இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் செவ்ரஸ், ஃப்ரான்ஸ், ரெண்டுமே ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. 1889லேருந்து இது இருக்குது. ஸோ அதோட அந்த மாஸ் வேல்யூ தான் 1 கிலோகிராம். 1 கிலோகிராம் அதோட அந்த மாஸ் தான் வந்து 1 கிலோகிராமுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பிளாட்டினம் இரிடியம் அலாய்னால ரெண்டும் சேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சம் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7875 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர் அண்ட் டேஷ் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இப்போது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, ஸோ நான் அதை வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் நமக்கு தெரியும். அப்போது 1 சென்டிமீட்டர் வந்து என்னது, அங்கே சப் மல்டிபிள் படித்தோம்ல, 1/100 மீட்டர் அப்படி தானே. அப்போ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 சென்டிமீட்டர் வந்து 1/100 மீட்டர். அப்போது 7875 சென்டிமீட்டர் வந்து என்ன வரும், 1 சென்டிமீட்டர் வந்து 1/100 மீட்டர் அப்படின்னா 7875 சென்டிமீட்டர் வந்து எவ்வளோ மீட்டர் வரும், நம்ம 100ஆல் டிவைட் பண்ணால் போதும் இல்லையா. ஸோ 2 zeros இருக்குது. ஸோ 2 டிஜிட் தாண்டி புள்ளி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா, ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 78, நமக்கு என்ன கிடச்சிருக்கு 78.75 தானே. ஸோ இந்த 78 அப்படிங்கிறது மீட்டர், இந்த 75 அப்படிங்கிறது சென்டிமீட்டர். ஓகேவா? 78 அப்படிங்கிறது மீட்டர், 78 அப்படிங்கிறது மீட்டர், இந்த 75 அப்படிங்கிறது சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் 1195 மீட்டர். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணணும். நமக்கு என்ன தெரியும், 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கிலோமீட்டரில் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 1 மீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ கிலோமீட்டர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் வரும், 1 மீட்டர் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர் அப்படி தானே. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 1195. ஸோ அதை வந்து நான் 1000ஆல் டிவைட் பண்ணேன். ஸோ 3 0 இருக்குது. அப்போ 3 நம்பர் தாண்டி புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 1.195. ஸோ இந்த 1 வந்து இங்கே 1 கிலோமீட்டர் அண்ட் 195 அப்படிங்கிறது மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன கிடச்சிருக்கு, 15 சென்டிமீட்டர் அண்ட் 10 mm. ஓகேவா? ஆனால் ஈக்குவல் டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, எம்எம்மில் கேட்டிருக்காங்க. அண்ட் 15 சென்டிமீட்டர் நான் எம்எம்மாக மாற்றுறேன். எனக்கு வந்து 1 சென்டிமீட்டர் வந்து என்னன்னு தெரியும், 1 சென்டிமீட்டர் வந்து என்னன்னு தெரியும், 10 mm அப்படின்னு தெரியும். அப்போ 1 சென்டிமீட்டர் 10 mmனா 15 சென்டிமீட்டர் வந்து என்ன தெரியும், 150 mm தெரியும். ஸோ 150 mm இருக்குது. 10 நெக்ஸ்ட் நமக்கு எங்கே கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 15 சென்டிமீட்டர் அண்ட் 10 mm. ஸோ 15 சென்டிமீட்டர் நான் எம்எம்ஐ மாற்றும்போது 150 mm ப்ளஸ் இங்கே ஒரு 10 mm. அப்போ ஆன்சர் வந்து என்னது, 160 mm. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னது, 160. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது, 45 கிலோமீட்டர் அண்ட் 33 மீட்டர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், மீட்டராக மாற்றணும். நமக்கு தான் தெரியுமே 1 கிலோமீட்டர் வந்து என்னது 1000 மீட்டர். அப்போ 45 கிலோமீட்டர் வந்து என்ன வரும், 45,000 மீட்டர். அது கூட இந்த 33 மீட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்ன வரும், 45033 மீட்டர். ஸோ அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் இந்த லெசன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.